வணக்கம் ப்ரஸ், நான் தான் உங்கள் மெக்கானிக். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாரு சுசுக்கியில் ஸ்விஃப்ட் டிசைர் வந்து ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, ரியர்லேயும் டேமேஜ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நீட்டாக வந்து எல்லாமே ஃப்ரண்ட் பானட்டு, ஃப்ரண்ட் பம்பர், ரியர் பம்பர், டிக்கி டிங்கர் ஒர்க்கு, அப்புறம் டோட்டல் டிங்கர் ஒர்க்கு வேலை செய்ய போகிறோம். அப்புறம் அந்த ஈசிஎம் பேனல்லாம் சுத்தமாக போய் கிடக்குது. அது பாருங்கள் ப்ரஸ், நான் காட்டுற பாருங்கள் இந்த வீடியோவில். இந்த ஈசிஎம் பேனல் எல்லாம் நீட்டாக வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ரேடியேட்டர், ஏசி கண்டென்சரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்சிங் ஒர்க்கு, ரியர் சஸ்பென்சிங் ஒர்க்கு, லோயர் ஆர்மு, ஸ்டெப்லைசர் லிங்க், பேலன்ஸ் ராடு, புஷ்ஷு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பெட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பெட்டு நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிளாஸும் நீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறோம். அப்புறம் டோர் வைசரு. கிட்டத்தட்ட நம்ம கஸ்டமருக்கு வந்து 1,40,000 பக்கம் நம்ம வந்து ஒர்க் லோடு எடுத்திருக்கோம். இதோட ஃபுல் பாடி பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பெயிண்டிங்கோட காஸ்ட் வந்து லோ பட்ஜெட்டில் நாங்கள் வந்து பேல் ஒயிட் அடிச்சு கொடுத்துருக்கோம். இதோட டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 நாங்கள் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிங்கரிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 18,000 நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரிஜினல் போட்டு நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஃப்ரண்ட் பானட்டு, அந்த ஃப்ரண்ட் ரேடியேட்டர் குறுக் பாரு, ரேடியேட்டர், ஏசி கண்டென்சரு எல்லாமே நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரிஜினல் மாரு சுசுக்கியில் வாங்கி அரேஞ்ச் பண்ணி மாட்டி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு லோ பட்ஜெட்டில் பண்ணித்தரோம். ஏன்னா நிறைய ஒர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். கிட்டத்தட்ட இந்த வண்டி நாங்கள் முடிக்க கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா முதல்ல மெக்கானிக்கல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிங்கரிங் வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் பார்க்குறீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக அந்த பேக் டேமேஜுக்கு, அந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் மாட்டுற இடம் ஃபுல்லாகவே அரிச்சு போயிருந்தது. அதை நீட்டாக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நீட்டாக பீஸ் ஒர்க் பண்ணி வெல்டிங் பண்ணி நீட்டாக வேலை செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஃபுல்லாக ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆகி அது ஃபுல்லாகவே கசன்னு இருந்து நம்ம நீட்டாக வந்து அதுவும் டிங்கர் வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு நாங்கள் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் வண்டியும் எங்களால் ரெகுலராக லோ பட்ஜெட்டில் பண்ணி தர முடியும். ஆல்ரெடி ஸ்க்ரீனில் வந்து நம்ம நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னுடைய சேனல் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரேட் வைஸில் பண்ணி தரேன். இன்றைக்கி ஒரு ஷிஃப்ட்டுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணினா 35,000 40,000 அந்த ரேஞ்சு பெயிண்டிங் காஸ்ட் பண்ணுறாங்க. நான் டோட்டலாக வந்து 20,000 மட்டும் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இன்னர் அவுட்டர் ரெண்டுமே சேர்த்து அடிச்சு கொடுத்துருக்கேன். அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 4 வீல் ஆர்ச்சி இன்னரும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அடிச்சு கொடுத்துருக்கோம். 4 வீல் டிஸ்க்குக்கும் பிளாக் அடிச்சு கொடுத்துருக்கோம். அப்புறம் வீல் கப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு போட்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் டோர் வைசர் எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் பாருங்கள். இந்த டிங்கரிங் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக டிங்கர் வேலை தான் போட்டு நீட்டாக செஞ்சுட்டு அதுவும் மிஷினில் போட்டு நீட்டாக வந்து ராவி, அப்போ தான் அந்த ஃபினிஷிங் அந்த நீட்டாக அந்த ஷேப் வந்து கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு லைட் வந்து டான்சர் லைட் வந்து புதுசு போட்டிருக்கோம். அந்த டிக்கில் அந்த நம்பர் பிளேட்டுக்கு மேலே குரோம் வருது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நாங்கள் புதுசு போட்டு கொடுத்துருக்கோம். ரியரில் பம்பரும் புதுசு, ஃப்ரண்ட் பம்பரும் புதுசு, ஆல்ரெடி பானட்டும் புதுசு போட்டிருக்கோம். நாங்கள் டோட்டல் மெக்கானிக்கல் வேலை, சஸ்பென்சிங் ஒர்க் எல்லாமே டோட்டலாக முடிச்சிருக்கோம். ஒரு புது வண்டி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நாங்கள் குவாலிட்டி வைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 1,43,000 நாங்கள் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட அவுட்புட் ஃபைனலாக நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நிறைய கஸ்டமர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நான் என் வண்டி வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. எங்களால் கம்பல்சரிக்கு பெயிண்ட் பண்ணி தர முடியும். உங்கள் வண்டி எங்களுக்கு தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட் தேவை. என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் டச் பண்ணிடுறேன். ஏன்னா என்ன ரெகுலராக நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க அந்த அளவுக்கு நானும் வீடியோஸ் போட்டுகிட்டே வருவேன். ரெண்டாவது ஃப்ரண்ட் ஹெட்லைட்டு, ஃப்ரண்ட் இண்டிகேட்டர், ரியர் டைலைட்டு எல்லாமே மாரு சுசுக்கியோட ஒரிஜினல் தான் போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வெளியே அவுட்ரு பொருள் எல்லாமே நம்ம விலை கம்மியில் போட்டோம்னா சீக்கிரமாக வந்து ஃபேட் ஆயிரும், கலர் செஞ்சிடும். அதனால் நாங்கள் 99% எல்லா வண்டிக்குமே இந்த லைட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரிஜினல் தான் போட்டு கொடுப்போம். ரெண்டாவது நிறைய கஸ்டமர் வந்து ரேட் வைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா மட்டும் தான் நாங்கள் வந்து விலை கம்மிக்கு போவோம். இந்த வண்டிக்கு எல்லாமே ப்ராப்பராக எல்லாமே ஒரிஜினல் போட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டோர் பட்டன் பீடிங் மொத்தம் 4 புதுசு போட்டிருக்கோம். அவுட்ரு வெதர் ஸ்ட்ரீட் பீடிங் 4 புதுசு போட்டு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நான் வந்து மெட்டீரியல் சேஞ்ச் பண்ண, இந்த வண்டிக்கு சேஞ்ச் பண்ண பொருள். இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபுல் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ப்ரேமர் அடிச்சுட்டு 2 டேஸ் நம்ம வந்து வெயிலில் நல்லா காய வச்சுருவோம். ஏன்னா அப்போ தான் ரீகம்ப்ளைண்ட் வருது 2K ப்ரேமரு. நீட்டாக இதில் வந்து பார்த்துட்டு இதில் கரெக்ஷன், அந்த சின்ன டென்ட்டு, கிராச்சஸு அதெல்லாம் நீட்டாக என்சி பட்டி பார்த்து நீட்டாக வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தேய்ச்சி டல் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். டோட்டலாக நான் சொன்ன மாதிரி இதோட பட்ஜெட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 2 டைம் சொல்லியிருக்கேன். 1,43,000 பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் அதில் ஒர்க்லோட அந்தளவுக்கு எங்களுக்கு இருந்தது. கிட்டத்தட்ட 18,000 20 ரூபா வரையும் டிங்கர் வேலை வந்துருச்சு. பெயிண்டிங் வேலை, டிங்கர் வேலை எடுத்தாவே கிட்டத்தட்ட 43 ரூபா பக்கம் வந்துடும். நெக்ஸ்ட் அது தவிர்த்து 4 சேக் அப்சரு, ஃப்ரண்ட் சஸ்பென்சிங்கு, ரியர் சஸ்பென்சிங்கு, ஃப்ரண்ட் டிஸ்க்கு, ரியரில் பிரேக் பேடு, வீல் சிலிண்டரு இது எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது தவிர்த்து இன்ஜின் பெட்டு 3 சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். டோட்டல் எங்கள் கையிலேருந்து கஸ்டமர் வண்டி எடுத்தாங்கன்னா வண்டியில் எந்த ஒரு கரெக்ஷன் இல்லாமல் ட்ரையல் பார்த்து நீட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். முழுக்க நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஒர்க்கும் பண்ணி தரோம். மெயினாக அசசரிஸ் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏசி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வண்டி வேலைக்கு கொடுத்தா மட்டும் போது நாங்கள் டோட்டல் வேலையை முடிச்சு உங்களுக்கு அவுட்புட்டோட ஃபினிஷிங்கோடு கொடுத்துருவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் மட்டும் பண்ணுவேன்னு கேட்பாங்க. இல்லை, பெயிண்டிங் பண்ணுறதுல மெயினான ஒர்க் வந்து
பார்த்தோன்னா மெக்கானிக்கல் ஒர்க்கு தான் 100% நம்ம ஒர்க் ஷாப்பில் மெயினாக பண்ணுவோம். அது தவிர்த்து பெயிண்டிங் ஒர்க்கும் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒர்க் லோட் எல்லாமே ஒரு 90% முடிஞ்சுது. இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். எல்லாமே பாலிஷ் நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணி உள்ள இன்னர் வந்து இன்டீரியர் கிளீனிங்கெல்லாம் பண்ணி நீட்டாக வந்து டெலிவரிக்கான ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு இந்த வீடியோஸில் பாருங்கள். ரெகுலராக என்னுடைய சேனலை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ரெகுலராக என்னோட சேனலில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.